இந்த மருத்துவ கேம்புக்கு வருகை தந்திருக்கும் அமைப்பாளர் அவர்களே, துணை அமைப்பாளர் அவர்களே, அணி தலைவர்களே, செயலாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த மருத்துவ முகாம் நமது கலைஞர் அவர்களின் 100ஆண்டு பிறந்த நாள் விழா கொண்டாடுவதற்காக நமது அமைப்பாளர் அவர்கள் இன்று நமது நர்சிங் ஹோமில் இதை செய்ய வேண்டும் என்று நமக்கு ஆணையிட்டார். அதற்கு இணங்க நாம் இன்று அனைவரும் இங்கே கூடியிருக்கிறோம். இதற்கு நான் அவருக்கு முதலில் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த வாய்ப்பு மிக அருமையான வாய்ப்பு, இது யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு. நம்ம நர்சிங் ஹோமுக்கு ஆரம்பித்து 10 வருஷம் ஆகுது. முதல் முறையாக கலைஞர் அவர்களுக்காக ஒரு கேம்ப் நடத்துகிறோம். இது இந்த நர்சிங் ஹோமுக்கு மிக கௌரவமான நிகழ்ச்சி. இது கலைஞர் அவர் ஒரு முறையும் இங்கே பிரச்சாரத்துக்கு வரும்போது சொல்லுவார், இங்கே பாரதிதாசன் அவர்களோடு சேர்ந்து அவர் நாடகம் நடத்தியிருக்கிறார். அவர் மீது ஒரு தடவை சமூக விரோதிகள் எல்லாம் தாக்குதல் நடத்தி அவர் நமது வாய்க்கால் தெருவில் சின்ன வாய்க்கால் வீதியில் அவரை வீசிவிட்டு சென்று விட்டதாக கூறுவார். அங்கிருந்து தான் அவரை காப்பாற்றி, அவர் ஆக்சுவலாக இறந்து விட்டார் என்று நினைத்து அவர் விட்டு சென்று விட்டார். அவரை காப்பாற்றி மீண்டும் அவர் உயிர் பெற்று புதுவையிலிருந்து தான் அவர் அரசியல் வாழ்க்கை துவங்கியது. பாரதிதாசன் அவர்கள் மீது மிகவும் பற்றுடையவர் நமது கலைஞர் அவர்கள். அந்த சின்ன வாய்க்கால் வீதியில் அவருக்கு ஒரு நினைவு தூண் அமைக்க வேண்டும். ஏனென்றால் அவர் அங்கிருந்து தான் அவர் அரசியல் வாழ்க்கையை துவங்கினார். அந்த சின்ன வாய்க்கால் வீதிக்கே கலைஞர் பேரை தான் சூட்ட வேண்டும். ஏனென்றால் அதை ஒரு முறையும் அவர் இருக்கும்போது நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார் அவர் அங்கு எவ்வளோ பாதிக்கப்பட்டார் என்று. சில சமூக விரோதிகள் அவர் மீது தாக்குதல் நடத்தினார்கள். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் திராவிட கட்சிக்காக, நமது இயக்கத்துக்காக, கொள்கையை வளர்ப்பதற்காக தன் இன்னுயிரையும் அவர் பொருட்படுத்தாமல் தன் உயிரையும் துச்சமாக நினைத்து நமக்காக போராடியவர். அவரின் வியர்வையில் தான் இந்த இயக்கமே வளர்ந்தது. கலைஞர் இல்லை என்றால் திமுக இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்று இத்தனை ஆண்டுகள் இருந்திருக்கும் என்ற சந்தேகம்தான். இன்று அவர் நமக்கு கொடுத்திருக்கும் மிகப்பெரிய சொத்து இப்போது இருக்கும் நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அவர்தான் இன்று நமது இயக்கத்தை வெற்றியை நோக்கி எடுத்து சென்றிருக்கிறார். இன்று நமது இயக்கம் 40க்கு 40 வெற்றி பெற்றிருக்கிறது. இது யாராலும் செய்ய முடியாத சாதனை. இது யாரும் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. பாண்டிச்சேரி தமிழ்நாட்டில் 40 சீட்டம் ஜெயிக்கிறது யாராலையும் செய்ய முடியாத சாதனை. 20 ஆண்டுக்கு அப்புறம் நமது தலைவர் அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற பிஜேபி போன்ற கட்சிகள் எல்லாம் பயந்து போய் திமுகவை பார்த்து என்னமோ பேசணும். எலெக்ஷன் டைம்ல ஏதோ அம்னிசியால இருந்து ஐசியூல இருந்து ஏன் சொன்ன மாதிரி கச்சத்தீவை காணான்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. இன்னைக்கு திரும்பி பிரைம் மினிஸ்டர் ஆஃபர்னு சொல்றாரு. கச்சத்தீவை கண்டுபிடிச்சு பார்ப்போம். யாரும் எழுதி கொடுக்கறதெல்லாம் பேசுவாரு, சுயமா எதுவும் பேச மாட்டாரு. இனிமேல் என்னெல்லாம் பேச போறாரு, ஜனங்களை கொடுமைப்படுத்த போறாருன்னு யாருக்கும் தெரியாது. இன்று கலைஞர் இருக்கிறதுனாலதான் பாண்டிச்சேரியும் தமிழ்நாடும் தலை நிமிர்ந்து நிற்குது. சுயமரியாதை இயக்கம் நடத்தி இன்று உலக சாதனை படைத்திருக்கிறோம். இன்று நம்மளை பார்த்துதான் யூபி, பீகார்லாம் கத்துக்கிட்டாங்க. விபி சிங்க்கு செலவச்சிருக்கார் நம்ம தலைவர் சென்னையில். ஏன்னா மண்டல் கமிஷன் பரிந்துரையை செயல்படுத்தியவர் விபி சிங் தான். இன்னைக்கு ஓபிசி, பிசி எல்லாம் இன்னைக்கு வந்து அனுபவிக்கிறாங்கன்னா ரிசர்வேஷன், அது காரணம் விபி சிங் தான். அது காரணம் நம்ம தலைவர் தான். கலைஞர் அவர்கள் இருந்தனால தான் தேசிய ஜனநாயக கட்சி ஆட்சி அமைச்சாங்க விபி சிங் காலத்தில். அதுக்கப்புறம் பல பிரதமர்களை உருவாக்குனாரு. ஐக்கிய குஜரால், தேவகவுடா. அடுத்த பிரதமரே நம்ம தலைவர் தான் உருவாக்க போறாங்க, திமுக தான். இந்த பிஜேபி ஆட்சியெல்லாம் நினைக்க போறதில்லை. இது சீக்கிரம் கவுந்துடும். ஒரு 6 மாசம் 1 வருஷம் கூட தாங்காது. அடுத்தது நம்ம தலைவர் தான் ஆட்சி அமைக்க போறாரு டெல்லியில. இது கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. இது எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்க. எல்லாருக்கும் நன்றி. தலைவர் வாய்ப்பு கொடுத்ததுக்கு அமைப்பாளர்களுக்கு ரொம்ப நன்றி.